வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன கத்துக்க போறோம்னா, கிரெடிட் கார்ட பத்தி கத்துக்க போறோம். அதாவது தமிழ்ல கடன் அட்டைன்னு சொல்லுவாங்க. நெறைய பேர் அத கேள்விப்பட்டிருப்பீங்க. அத யூஸ் பண்ணியும் ஆனா அது எப்படி யூஸ் பண்ணணும்? அதனால நன்மைகள், தீமைகள் இத பத்தி நமக்கு அதிகமா தெரிஞ்சிருக்காது. அத பத்தி நம்ம இந்த சீரிஸ்ல பார்ப்போம். கிரெடிட் கார்டு னாவே நமக்கு விஷயம் ஞாபகம் வர்றது உங்களுக்கு அப்பப்போ பேங்க்லேருந்து கால் பண்ணுவாங்க. பண்ணிட்டு கிரெடிட் கார்டு வாங்கிக்கோங்க, லோன் வாங்கிக்கோங்க, இந்த மாரி சொல்கிறது தான் நமக்கு டக்குன்னு கிரெடிட் கார்டுனா ஞாபகம் வரும். ஒரு சில நன்மைகளும் அதில் இருக்குது. நம்ம அத முறையா யூஸ் பண்ணோம்னா, அது நெறைய நன்மைகள் இருக்குது. அது நான் இன்னும் சொல்லப்போனா, அது ஒரு கத்தி மாதிரி தான். நம்ம அத ப்ராப்பரா யூஸ் பண்ணோம்னா, அது வந்து கிச்சனில் நமக்கு காய்கறி வெட்ட யூஸ் ஆகும். அதே நம்ம சரியில்லாம யூஸ் பண்ணோம்னா, அது அது அதனாலேயே நமக்கு அடிபட நெறைய வாய்ப்புகள் இருக்குது. முதல்ல இதோட நன்மைகள் எல்லாம் பார்ப்போம். நன்மை இது வந்து ஒரு ஃப்ரீ கேஷ் குடுக்குற ஒரு அட்டையா பார்க்கலாம். ஃப்ரீ கேஷ்ன்னா, இப்போ நமக்கு ஒரு செலவு இருக்கு. ஒரு 10,000 20,000 ஒரு பொருள நம்ம வாங்கணும்னு நெனைக்கிறோம். அப்ப என்ன பண்ணுவோம் நம்ப நண்பர்கள் இல்ல நம்மளோட பணம் அந்த மாரி கேட்டு ஏதாவது பண்ணி வாங்குவோம். அதே கிரெடிட் கார்டு இருக்குன்னா, நம்ம யாரையும் போய் டிபெண்ட் பண்ணி கேட்க தேவையில்ல. நம்ம அப்ப யூஸ் பண்ணிட்டு அத கொஞ்ச நாள்ல நம்ம உடனே அந்த பணத்த நம்ம திருப்பி பேங்க்குக்கு பே பண்ணிட்டோம்னா, அதுக்கு வட்டியும் கிடையாது. அதுதான் நான் சொன்னேன் இல்லையா? அத முறையா நம்ம யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நமக்கு ஒரு ரூபா கூட நம்ம வட்டியா அந்த யூஸ் பண்ற கிரெடிட்டுக்கு நம்ம பே பண்ண தேவையில்ல. அப்புறம் அடுத்த நன்மை கன்வீனியன்ஸ். பெரிய பொருள் வாங்க போறோம் ஒரு கடைக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்க போறோம். ஸோ ஃப்ரிட்ஜ் வாங்க போனா ஒரு மினிமம் ஒரு 15,000 20,000 ஆகப்போகுதுன்னா, நம்ம கையில கேஷ் வச்சுட்டே சுத்திட்டுருப்போம். ஸோ அதெல்லாமே இப்போ எளிமையாயிடுச்சு இந்த கிரெடிட் கார்டு மூலியமா. ஒரே ஒரு கார்டு இருந்தா போதும். நம்ம வந்து ஒரு சேஃப்டியும் கிடைக்குது நமக்கு. இந்த காச வச்சுட்டு எப்படி நம்ம அங்க பப்ளிக்கா தான் ஏடிஎம்ல எடுக்கிற ஒரு பயம் இருக்கு. ஸோ இந்த இந்த மாரி ஒரு பயங்கள்லாம் நமக்கு தெரியாம இருக்கும், இந்த கிரெடிட் கார்டு இருக்கிறதுனால. அடுத்தது ரிவார்ட் சிஸ்டம். இப்ப நெறைய மேஜர் கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ரிவார்ட் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அத குடுப்பாங்க. எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ₹100 செலவு பண்றீங்கன்னா, ₹1 அதாவது 1 பாயிண்ட் அந்த மாரி குடுப்பாங்க. இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு அக்குமுலேட் ஆயிட்டே இருக்கும். நாளடைவில இந்த அக்குமுலேட் ஆன பாயிண்ட்ஸ வச்சு நீங்க வேற ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது, வேற ஏதாவது கிஃப்ட் ஏதாவது பர்ச்சேஸ் வாங்கிக்கலாம். ஸோ நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அடுத்த பாயிண்ட் வந்து கிரெடிட் ஸ்கோர், சிபில் ஸ்கோர்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சிபில் ஸ்கோர்ன்றது ஒண்ணும் இல்லங்க. இப்போ நம்ம எப்படி ஒரு சிபில் ஸ்கோர்ன்றது ஒண்ணும் இல்லங்க. எப்படி நம்ம கிளாஸ்ல படிக்கிறப்ப, ஸ்கூல் டேஸ்ல வந்துட்டு நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி டீச்சர்ஸ் நமக்கு ஸ்கோர் குடுப்பாங்களோ, அதே போல சிபில்ன்ற ஒரு ஆர்கனைசேஷன் நமக்கு வந்துட்டு கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ லிமிடெட் ன்ற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து நம்ம ஸ்பெண்டிங் பேட்டர்ன்ஸ், நம்ம ரீபே பேட்டர்ன்ஸ், அதாவது நம்ம கடன் வாங்குறோம், பேங்க்ல கடன் வாங்குறோம், அதை எப்படி ரீபே பண்ணுறோம், இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணி அவங்க ஸ்கோர் நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து வச்சுருப்பாங்க. அந்த ஸ்கோர் வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, நம்ம ப்ராப்பராக ஒரு லோன் வாங்கிட்டு ரீபே பண்ணல, அந்த மாதிரி டைமில் வந்து அது கம்மியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த வாய்ப்பை வந்து நம்ம அதிகமாக்கணும், ஸ்கோரை வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணணும். அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து கிரெடிட் கார்டு ஒன்று பர்ச்சேஸ் பண்ணி அதை ப்ராப்பராக நம்ம யூட்டிலைஸ் பண்ணோன்னா, அந்த கிரெடிட் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆக ரொம்ப ரொம்ப நமக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது ஒரு முக்கியமான ரீசனுங்க. அடுத்தது நம்ம கிரெடிட் கார்டை வந்து ஒரு ரெக்கார்ட் கீப்பிங் பர்பஸ்க்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு இப்போது டே 1, அதாவது மாதத்தில் நாள் நம்ம சேலரி வாங்குகிறோம். சேலரி வாங்கிட்டு ஒரு செலவுக்காக எக்ஸாம்பிள் ஒரு ₹5,000 நம்ம எடுத்துடுறோம். ஒரு 2-3 டேஸில் கழித்து பார்த்தீங்கன்னா, அந்த 5,000 எங்கே போச்சு? என்னென்ன செலவு நம்ம பண்ணோம்? ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஒரு கிரெடிட் கார்டு இருந்ததுன்னா அவாய்ட் பண்ணிடல நிறைய சான்சஸ்க்கு. ஏன்னா நம்ம பண்ணுற ஒரு டிரான்சாக்ஷனுமே அது வந்து பேங்க் சைடு வந்து ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ நம்ம ரெக்கார்ட் ஆகிட்டு எவ்ரி மந்த் அது வந்து ஸ்டேட்மெண்ட்டாக ஜென்ரேட் ஆகிட்டு நமக்கு வந்துடும். அப்படியே நம்ம எவ்ரி மந்த் எண்டு தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நம்ம மொபைல்லையோ இல்லை அவங்களோட நெட் பேங்கிங்லேயோ போயிட்டு நம்ம டே டு டே டிரான்சாக்ஷனும் நம்ம அப்பப்போ செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன அனாவசியமான செலவு பண்ணோம், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கரெக்ட் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது.
விஷயங்கள நம்ம கரெக்ட் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்து ஒரு எமர்ஜென்சி பர்பஸ், ஒரு மணி தேவை, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியோ இல்லை சும்மா வேறு ஊருக்கு போயிருப்போம், நம்ம டெபிட் கார்டை மறந்துட்டு போயிருப்போம், இல்லை ஏதாவது எனி எமர்ஜென்சி அந்த டைமில் நம்ம போயிட்டு நம்ம அவசரமாக பணம் வேணும் அப்படின்னா நம்ம கிரெடிட் கார்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நன்மைகள் இருக்கிற மாதிரி இதுக்கு நிறைய தீமைகளும் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான தீமை என்னென்னா டெட் ட்ராப், அதாவது கடனில் மாட்டிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம காசு கேஷில் தான் செலவு பண்ணுறோன்னா நம்ம எவ்வளோ வச்சுருப்போமோ, நம்ம பட்ஜெட் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செலவு பண்ணுவோம். அதே கிரெடிட் கார்டு இருக்குன்னா ஓகே, இதுக்கு செலவு பண்ணலாம், அதுக்கு செலவு பண்ணலாம். ஸோ அது என்ன ஆகும்னா நாளடைவில் உங்களுக்கு செலவு அதிகமாகி அதுக்கான வட்டியும் அதுக்கு மேலே சேர்ந்து ஒரு பெரிய கடனில் நம்ம மாட்டிக்கிட்ட மாதிரி ஆகிடும். அதுதான் ஒரு முக்கியமான ப்ராப்ளம் கிரெடிட் கார்டில். அடுத்து லேட் பேமெண்ட் சார்ஜஸ். அது என்னென்னா, நம்ம கிரெடிட் கார்டை வந்து யூஸ் பண்ணுறதுக்கான சார்ஜ் வந்து ஒரு சர்டைன் டேட்டில் வந்து கட்டிடணும்னு இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், கடைசி லாஸ்ட் டே கட்டிக்கலாம்னு சம்டைம்ஸ் மறந்துடுவோம். மறந்தால் என்ன ஆகும், அதனால ஃபைன் மட்டும் வராதுங்க, அதனால உங்களோட கிரெடிட் ஸ்கோரும் அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கிரெடிட் ஸ்கோர் அஃபெக்ட் ஆனால் என்னாகும், உங்களுக்கு வந்து நீங்கள் நாளை பின்ன பேங்க் போயிட்டு ஒரு ஹோம் லோன், பர்சனல் லோன்லாம் எடுக்கிறீங்கன்னா இந்த ஸ்கோர் கம்மியாக இருக்குன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்து இன்னொரு முக்கியமான கெட்ட விஷயம் வந்து ஓவர் ஸ்பெண்டிங். நம்ம கேஷ் வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சப்போஸ் ஒரு ஜுவல்லரி எடுக்க போகிறோம், நம்ம வந்து 10,000 ஒரு பட்ஜெட் வச்சுட்டு போகிறோம். ஆனால் கேஷ் வச்சுருந்தோன்னா அந்த 10,000க்குள்ளே தான் நம்ம அந்த ஜுவல்லரியை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம். ஆனால் நம்ம கிரெடிட் கார்டை எடுத்துகிட்டு போகிறோன்னா ஓகே இது நல்லா இருக்குது, ஓகே நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு 2,000 எக்ஸ்ட்ராவாக ஒரு 5,000 பே பண்ணிவிட்டு ஓகே 15,000ல் இது நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பண்ணி பே பண்ணிட்டு வந்துடுவோம். அந்த நம்ம செலவு பண்ணுறதெல்லாம் நமக்கு அந்த மந்த்து தெரியாது, அந்த மந்த் எண்டு தான் உங்களுக்கு தெரியும். ஓகே நம்ம வந்து இவ்வளோ செலவு பண்ணுவோம், ஏன்னா நம்ம ஈச் அண்ட் எவ்ரிடே நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருப்போம். அது எல்லாமே என்ன ஆகும்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் ஜென்ரேட் ஆகிறப்ப தான் உங்களுக்கு அந்த அக்குமுலேட் ஆகிட்டு எவ்வளோ பே பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு பார்த்தா நமக்கே ஓகே இவ்வளோ செலவு பண்ணிட்டோமா. அதனால் ஒரு அனாவசிய செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இதில். அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை என்னென்னா இன்ட்ரெஸ்ட் ரேட். அதாவது நம்ம முறையாக யூஸ் பண்ணி முறையாக அதை நம்ம பே பண்ணிட்டோன்னா நமக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்காது. அது சொல்லப்போனால் நமக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. எக்ஸாம்பிள், நம்ம இந்த மந்த் ஒரு 5,000 செலவு பண்ணிட்டோம், அதை ப்ராப்பராக அந்த டியூ டேட்டில் பே பண்ணிட்டோன்னா நீங்கள் ₹1 கூட இன்ட்ரெஸ்ட் பே பண்ண தேவையில்ல. சப்போஸ் நீங்கள் அதை அந்த நாள் பே பண்ணல, நம்ம இன்னும் நெக்ஸ்ட் மந்த் பே பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் அந்த செலவு பண்ணுறத நம்ம பே பண்ணுறதுக்கு தள்ளி போட்டுகிட்டே போனோன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக பே பண்ண வாய்ப்புகள் அதிகம். அதுவும் எக்ஸாம்பிள் வந்து நிறைய பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா 30-40% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்து ஹிடன் சார்ஜஸ்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம கிரெடிட் கார்டை ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறப்போ எல்லாமே ஃப்ரீ, எதுவுமே சார்ஜஸ் இல்லை அப்படின்னு நிறைய ஃபால்ஸ் ப்ராமிசஸ் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ண தான் உங்களுக்கு நிறைய சார்ஜஸ் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், இல்லை டிரான்சாக்ஷன் சார்ஜஸ். ஸோ இந்த மாதிரி ஹிடன் சார்ஜஸ், அது நம்ம யூஸ் பண்ண தான் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்க வாய்ப்புகள் இருக்குது. இதை நீங்கள் அவாய்ட் பண்ணணுன்னா நீங்கள் பெட்டர் வந்து ஒரு நல்ல ப்ரைவேட்டைஸ் பேங்க் ஆர் நேஷ்னலைஸ் பேங்க், அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எந்த பேங்க்கில் இந்த சார்ஜஸ்லாம் இல்லை. அடுத்து கிரெடிட் கார்டு ஃப்ராடு, அது ஒரு ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம் இப்போ. ஸோ நிறைய நியூஸில் கேள்விப்பட்டிருப்போம், இந்த மாதிரி நிறைய பேர் ஏமாந்துட்டாங்க, பெரிய அமௌண்ட் வந்து ஏமாறுறாங்க. ஏன் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோன்னா இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறது, கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன், அதாவது அந்த கிரெடிட் கார்டு நம்பர் ஆர் பின் நம்பர், இல்லை வேறு முக்கியமான கிரெடிட் கார்டு ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் ஏதாவது நமக்கு தெரியாமையோ இல்லை நம்ம கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருக்கிறதுனாலையோ இந்த ப்ராப்ளம் வருது. இதை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இந்த சுச்சுவேஷனை நம்ம வந்து டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிடலாம். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நிறைய கிரெடிட் கார்டை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போகிறோம்.
அதே போல் உங்களுக்கு நிறைய ஏதாவது கிரெடிட் கார்ட்ஸை பற்றி டவுட்ஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது நான் சொல்ல மறந்துட்டேன் ஆட் பண்ணணும் அதெல்லாம் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மணி டாக்.